பயிற்சி 5.5 கொஷின் நம்பர் 1. கொஷின் நல்லா படிங்க. ஒரு பாலம் பரவளைய வளைவில் உள்ளது. மையத்தில் 10 மீட்டர் உயரமும் அடிப்பகுதியில் 30 மீட்டர் அகலமும் உள்ள மையத்திலிருந்து இருபுறமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரத்தை காண்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி 30ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பாலம் பரவளைய வடிவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பரவளையத்தில் 4 டைப் இருக்கு இல்லையா? இப்போ அடிப்பகுதின்னும் போது இதுதான் அடிப்பகுதியை குறிக்கும். அப்போது பரவளையம் வந்து இப்படி வரும். இது என்னது? கீழ்ப்புறம் திறப்புடைய பரவளையம். ஸோ கீழ்ப்புறம் திறப்புடைய பரவளையத்துக்கு ஃபார்முலா x² = -4ay. இது சமன்பாடு 1. இப்போ இந்த படத்துக்கு வாங்க. இது x அச்சு, இது y அச்சு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? மையத்தில் 10 மீட்டர் உயரம். இதுதான் மையம். இது எவ்வளோவா? 10 மீட்டர். அடிப்பகுதி ஃபுல்லாக 30 மீட்டர். நம்ம தனியாக இந்த பக்கம் பாதி இல்லையா, அந்த ஒய் அச்சு பிரிக்கும்ல. அப்போ இது 15, இது 15ன்னு பிரித்து போட்டுக்கலாம். ரெண்டும் கூட்டினா 30 வரும் இல்லையா, அதனால். அப்புறம் மையத்திலிருந்து இருபுறம் ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கலாம். இந்த சைடும் சொல்கிறாங்க, இந்த சைடும் சொல்கிறாங்க. நம்ம ஒரு சைடு எடுத்துட்டா போதும். இருபுறமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம். ஸோ மையம் இங்கேருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸ், இந்த தூரத்தில் இந்த பாலத்தின் உயரம் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு பேர் கொடுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது எக்ஸ் அச்சை குறிக்குமோ, அதனால் 15ன்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இது ஒய் அச்சு. ஒய் அச்சோட பாயிண்ட்டு ரெண்டாவதாக வரும். -10. ஏன் -10னா இது வந்து 4ஆம் கால் பகுதி. 4வது பகுதி கிராஃபில் இந்த இடத்துலலாம் மைனஸ் பாயிண்ட்ஸ் தானே வரும். ஸோ 15, -10. இது வந்து தெரிஞ்ச பாயிண்ட்டு. ஒரு கணக்கில் இந்த மாதிரி தெரிஞ்ச பாயிண்ட் ஒன்று இருக்கும், தெரியாத பாயிண்ட்டும் இருக்கும். இப்போ இங்கே வரும்போது இந்த மையத்திலேருந்து தொலைவு 6ன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ இது கிடைமட்ட மாதிரி இந்த சைடு வந்து எக்ஸ் அச்சு. ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம் 6, y1 தெரியாததோ இந்த இடம் இருக்குது பாருங்கள். இதுதான் y1. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 4வது கால்பகுதினால -y1 போட்டுறோம். ஸோ படம் முடிஞ்சுது. இப்போ இந்த கீழ்ப்புறம் திறப்புட பரவலத்து ஃபார்முலா எழுதிட்டிங்களா? இதில் 2 பாயிண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே தெரியும். இதில் எக்ஸ் தெரியும், ஒய் தெரியாது. அப்போ தெரிஞ்ச பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு போய் இந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். இப்போ இங்கே எழுதிருக்கு பாருங்கள். 15, -10 எனில் எக்ஸ் வர இடத்துல 15, ஒய் வர இடத்துல -10. x² 15² -4a, ஒய் வர இடத்துல -10. 15 ஸ்கொயர் பண்ணால் 225 வரும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4யும் 10யும் பெருக்குனா 40a. நமக்கு ஏ தான் வேணும். எல்லா கணக்கிலும் நம்ம ஏ கண்டுபிடிப்போம். இப்போ ஏ இங்கே இருக்கும், 225 இங்கே இருக்குது. பெருக்கலாக இருக்கிற 40 வகுத்தலாக வந்துடும். இப்போ ஏவோட ஆன்சர் 225/40. ஏ கண்டுபிடிச்ச உடனே ஏவோட மதிப்பு எடுத்துகிட்டு போய் சமன்பாடு 1ல் பிரதியிடணும். இந்த இடத்துல ஏ வர இடத்துல இதை பிரதியிடணும். x² = -4, ஏ எவ்வளோ? 225. 225 எழுதியாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குது? ஒய் இருக்குது. ஓகே. இப்போ ஏவை பிரதியிட்டோன்னே அவ்வளோதான், இந்த சமன்பாடை நீங்கள் மறந்துடணும். அடுத்து தெரியாத பாயிண்ட் இருக்கு பாருங்க, 6, -y1. அதை எடுத்துகிட்டு போய் இப்போ புதுசாக வந்தது இல்லையா சமன்பாடு, இது பேர் கூட வைக்கலாம், தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. எக்ஸ் வர இடத்துல 6ம் ஒய் வர இடத்துல -y1. ஓகேவா? இது எக்ஸு, இது ஒய். அப்போ இங்கே x² என்ன வரும்? 6² -4. இந்த 225/40 அப்படியே வரும். ஒய்க்கு பதிலாக என்ன பிரதியிடணும்? ஒய்க்கு பதிலாக -y1. ஸோ -y1 போட்டாச்சு. இந்த 4ம் 40ம் கேன்சல் பண்ணால் 10 வரும். 6² பண்ணால் 36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இதுதான் கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ வரும் 225y1 மேலே வரும். கீழே என்ன இருக்குது? 10. இந்த 10 இங்கே எழுதுறீங்க. இப்போ y1 தான் கண்டுபிடிக்கணும் நம்ம இதில். குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது 225y1 = 36 × 10ன்னு எழுதிடணும். y1 மட்டும் இங்கே இருக்கட்டும். 36ம் 10யும் பெருக்குனா 360. இந்த பெருக்கலாக இருக்கிற 225 என்னவாகும்? வகுத்தலாக வந்துடும். ஓகே. இப்போ y1 = இதை வந்து 5ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு 8/5ன்னு வரும். 8 5ஆல் வகுத்தோம்னா 1.6. வகுத்துக்காம 8 5ஆல் வகுத்தா 1 5 5, 3 புள்ளி வச்சு 0 போடுங்க, 6 5 30. ஸோ 1.6. இந்த y1ஓட மதிப்பு நமக்கு 1.6ன்னு கிடச்சிருச்சு.
இது இங்கே இருக்குல்ல, இங்கே எழுதியிருக்குல்ல y1 இவ்வளோ இது 1.6. நம்மளுக்கு கேள்வி என்ன கண்டுபிடிக்கிற சொல்கிறாங்க, பாலத்தின் உயரம், இந்த உயரத்தை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஒரு ஃபார்முலா எழுதணும், PQ + QR ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், PR கிடைக்கும். அதான் அங்கே எழுதியிருப்பேன், PQ + QR = PR. PQ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம், y1ஓட மதிப்பு இல்லையா, y1 என்ன கண்டுபிடிச்சோம் 1.6. 1.6 எழுதுங்க. QR தெரியாது, அப்போ அப்படியே எழுதுங்க, QR = PR. இது ஃபுல்லாக தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ 10ன்னு எழுதணும். இப்போ எது கண்டுபிடிக்கணுமோ அது மட்டும் இங்கே இருக்கட்டும். =10, இந்த 1.6 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ 10 - 1.6 கழிச்சிங்கன்னா 8.4. 10.0 இங்கே என்ன இருக்குது, 10 1.6. 10.0 1.6 இப்படி தான் கழிக்கணும், தசம எண் இது. 10ல் 6 போனால் 4, இங்கே 9 இருக்கும், 9ல் 1 போனால் 8. ஸோ 8.4 ஆன்சர் கரெக்டாக இருக்கும். தேர்ஃபோர் பாலத்தின் உயரம் = 8.4 மீட்டர் போடணும். மீட்டர் போடாமல் விடக்கூடாது. கொஷினில் போய் பாருங்கள், இங்கே மீட்டர் கொடுத்துருப்பாங்க, மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சரும் மீட்டர்னு வரும். இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். ஸோ கொஷினை படித்த உடனே எந்த படம்னு முடிவு பண்ணிவிட்டு அதோடய ஃபார்முலா எழுதணும்.